ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, அந்த நல்ல நாளுக்காக, இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை நீர் கூட்டி சேர்த்து தயவுக்காய் நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, வரணும்னு நினச்சி வர முடியாமல் இருக்க எத்தனையோ மக்கள் உண்டு. அதன் மத்தியில் ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காய் நன்றி. இந்த நாளில் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வேலைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலை, ஜெப வேலை, செய்தி வேலை, சாட்சி வேலை, எல்லாத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கண்கள் இது மேலே வைக்கப்பட்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஒரு வீசம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வரத்தடைப்பட்ட மக்கள் சீக்கிரமாய் வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. உடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். பாடல் எண் 220. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
பாடல் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் பாடல் எண் 117, 117வது பாடல். தம்பி ஒரு பாட்டு புக்கு கொடுங்க. உள்ளே 117. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம்.
ஒரு அருமையான பழைய பாடல் பெர்க்மான்ஸ் பாடின பாடல் தான். கொஞ்சம் ராகம் வித்தியாசமாயிடுச்சு எங்களுக்கு. ஆம்பளைங்க பாடும்போது நல்லா போல்டாக பாடுவாங்க. இப்போ பொம்பளைங்க பாடும்போது ராகம் கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். நம்ம துதியினால தான் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் கொண்டு வராரு. கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏற்றிடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள், சிம்சோன்களை எழும்பிடுங்கள். சிம்சோன் கடைசியில் என்ன செஞ்சார்? வல்லமையினால் நிரம்பி அநேக பெலிஸ்தர்களை சாகடித்தார். அதே மாதிரி சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்து கிழித்திடுங்கள், தெபோராக்களே விழித்திடுங்கள், தெபோரால் போல விழித்து ஜெபிங்க. எஸ்தர்களே கூடிடுங்கள், எஸ்தர் போல உபவாசித்து ஜெபமிடுங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்புவார். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும்போது ஒரு பலன் கிடைக்கும். அது கழுகு போன்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டு. 120வது பாடல், ஜபத்தோட ஜெயிக்குதுங்களா? 120வது பாடல். இந்த பாடல் முடிந்த உடனே
தாலை கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்காலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம வந்திருக்கிறது ஆண்டவரோட சுத்த கிருபை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதித்து இந்த வேளையில் பாடுவோம். இந்த அக்கினி மதியில் ஊழியத்தில் நமது மாதம் நடக்கிற 3வது வாரத்தில் அந்த உபவாச கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவர் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை இங்கே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். விடுதலை கீதங்களில் 230வது பாடல். விடுதலை கீதங்கள் 230. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. உற்சாகமாய் பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இந்த நாமத்தை உயர்த்தும் இடத்திலே அங்கு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர் நம்ம இயேசு. அவரை போல ஒரு தெய்வமும் கிடையாது. அதனால உயர்த்தி பாடுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்ம செலுத்துவோம். அவர் துதிக்கும் கனக்கும் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால உற்சாகமாய் பாடுவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தா
கர்த்தாவே எழுந்தருளோ, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. அல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த உபாச கூட்டத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக அவரை தொடர்ந்து நம்ம துதித்து கொண்டே இருப்போம். இந்த உலகத்தில் நேற்று இருந்தவங்க இன்று இல்லை. அநேக காரியங்களில் நம்ம கேட்குற ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த வர நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 38 வயசு தான் ஒருத்தர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஆனால் மாரடைப்பில் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம நிற்பதும் நீர்மூலமாவதாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம உயிரோடு இருக்க நாள் அவரை நம்ம வாஞ்சையாய் தேடுவோம். மான் எப்படி நீரோடையை வாஞ்சிப்பது போல் ஆண்டவர் நம்ம வாஞ்சித்து தேடும் பொழுது அவர் நம்ம பரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உணர்வோடு நம்ம ஆண்டவரை ஒரு பச்சலோடு ஒரு அன்போடு நம்ம பாடுவோம். அவர் செய்த காரியங்கள் மிகப்பெரிய ரட்சிப்பு. இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறார். அதனால் நம்ம உணர்ந்து பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். பரலோகத்தில் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம படித்தோம். ஆனால் இப்போ நம்மளும் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரட்சிப்பு எல்லாமே நம்ம மனதில் என்ன பண்ணும், ஒரு உற்சாகமாக கடந்து வரும். அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிசாசின் கிரியைகள் நம்மளை துக்கப்படுத்துறது, நம்மளை பலவீனப்படுத்துறது. ஆனால் ஆண்டவரை துதிக்கும் பொழுது பிசாசு நம்மளை விட்டு ஓடிப்போம். நம்ம உற்சாகமாய் துதிப்போமா? அல்லேலூயா. 365வது பாடல். அக்கினியில் நடந்து வந்தோம். விடுதலை கீதங்களில் 365. கரங்களை தட்டி பாடும் உற்சாகமாய். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியிலே வென்று விட்டீர். ஆமென். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். ஆமென், ஆமென். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். இந்த உலகத்துல பலவிதமான சோதனையில ஆண்டவர் நம்மளை புடமிடுகிறார். புடமிட்ட பிறகு நம்மளை பொன்னாக மாற பண்ணுகிறார். அதனால பிரச்சனைகள், பாடுகளை கண்டு நம்ம தோழ வேண்டாம். ஆண்டவர் புது இதயத்தை தந்து நம்முடைய தலையை
பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. ஆமென் ஆமென். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையால ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்தோம். இனி வரும் நாட்கள் அவருடைய மகிமையை நம்ம தர வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிருபையால் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஆமென். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். சொல்லுமாய். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. சொல்லுமா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. கடைசியா. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். சொல்லுங்க. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் கண்மலை நீர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025 வருஷம் 11 மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். 10 மாதம் கடந்து 11வது மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மளை சுகபலன் ஆரோக்கியத்தோடு நம்மளை இந்த இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுமாய் இந்த 3ஆம் சனிக்கிழமை உபாச கூடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 62வது பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சால் பண்ணுவாங்களேன். வாங்க வாங்க. ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் 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 ஆமென்.
உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கையில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கையில் போதாமல் காத்து கரங்களில் ஏங்குவார். ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கோ பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கோ பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடா. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடா. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம்.
அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து அவனை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துடிப்பேன் துடிப்பேன் துடித்துக் கொண்டே இருப்பேன். துடிப்பேன் துடிப்பேன் துடித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடுறோம். ஸ்தோத்திரம். பாடல் எண் 63வது பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் யாவருக்கும் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரா? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டுடைய நாமத்தை துதிக்கும் போது நமக்கு ஆண்டுடைய அபிஷேகம் கிடைக்கும் போது நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும். அந்த ஆண்டுடைய அபிஷேகம் இருந்தால் தான் நம் தேவனை அதிகமாக துதிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை புதிய புதிய அபிஷேகத்தால் நிரப்பும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கும் போது ஐயா சொல்லுவாங்க. அருமையான ஐயாவை நினைக்கும் போது இன்றைக்கி காலையில் கூட ஐயாவை நினச்சி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. ஆண்டவரே நம்ம ஐயா இருக்கும்போது எவ்வளோ உற்சாகமாக செயல்பட்டோம். அதனால் அந்த சோர்வாக இருக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஐயாவை அப்படியே கண்முகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இதனால் ஆண்டோடைய ராஜ்யத்தில் அவங்க பேசியிருக்காங்க. நம்ம அவங்களுக்காக அவங்களை விட்டு சென்ற ஊழியத்துக்காக ஆண்டவர் புதிய புதிய ஆட்களை புதிய புதிய ஊழியர்களையும் அருமையான சகோதர சகோதரன் ஆண்டவர் மேலும் மேலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக மக்களை கொண்டு வருவார் என்று நம் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உதவி வரும் மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன், உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன், உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென்.
காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.